ஜீன்ஸ் நம்மள நாமே அப்டேட் பண்ணிக்க இப்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி உங்க சொந்த பந்தங்களை அப்டேட் பண்ண உங்க வீட்டுக்கு வரும் கேம் ஷோ தான் ஜீன்ஸ். So let's start ஜீன்ஸ். நாங்க ரெடி, நீங்க ரெடியா? அடியே தாறுமாறா தாவுற முதலு என்னஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊடுற விசிலு. அதிசயம் என்ன தெரியுமா? வேட்டி ஜீன்ஸ் விளையாடுது. தோர்க்கே அப்படியா? ஐயோ கடவுளே, இவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ் கூட விளையாடுறாங்க சார். இந்த பையனா? என்ன இப்ப அங்க பாக்குறான், அம்மா பாக்குறான், கண்டுபிடிச்சு தண்டாடே. அடி என்னடி என்னடி கண்ணடிக்கு பூங்கொடி மனசு வாங்கிடுக்கு மாட்டிக்கிட்டே. ஐஸ்வர்யாவோட பிரதர் யாரு? அதான் क्वेश्चन. காப்பாற்றவும் ஓகே. கொஞ்சம் கண்ணை நல்லா தரும். ஆமா ஆமா, கொஞ்சம் விளக்கான போட்டு வந்திருக்கணும், மறந்துட்டேன். பச்சை பாவாடை ஆரஞ்சு, பச்சை பாவாடை. ஐயோ பச்சை பாவாடை. ஐயோ என்ன பண்ணிட்டீங்க சார்? ஐயோ ஐயோ, ஒரே ஒரு மேட்ச் நீங்க. ஐயோ ரொம்ப மண்டை காயுது. ஒரு செவத்த பொண்ணு கருத்த பையனை காதலிச்சா, அவ காதலிச்சா, அந்த கருத்த பையனும் செவத்த பொண்ணு ஆதரிச்சா. டண்டன்ன கடி டாகிடி, இது டாப்பு டக்கர் ஜோடி. ஆமா நிஜமாவே இது சூப்பர் ஜோடி. சில காம்பினேஷன் தானா அமையுங்க. அப்படி கடவுள் கிருபையால தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்க நல்ல காம்பினேஷன் தான் புஷ்பவனம் குப்புசுவாமி அண்ட் அனிதா குப்புசுவாமி. கூப்பிடலாமா இன்னைக்கு ஜீன்ஸ் விளையாட? லெட்ஸ் வெல்கம் them. அத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? ஜூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற. அத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற? ஜூமந்திர காளி போட்டு சுத்த வைக்கிற. ஓகே, வெல்கம் சார், வெல்கம் மேடம். ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கீங்க. தேங்க் யூ தேங்க் யூ. அழகான கப்பிள், அருமையான கப்பிள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கப்பிள். இன்னைக்கு நீங்க விளையாட போறீங்க ஜீன்ஸ். நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். நாங்களும் ரொம்பங்க. இது என்ன, இது ஜீன்ஸ் வந்து பாத்திருக்கேன். இதுல ரொம்ப நாளா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுல அதிசயம் என்ன தெரியுமா? வேட்டி ஜீன்ஸ் விளையாடுது. ஓகே, சோ ஜீன்ஸ் இன்னைக்கு ஒரு மியூசிக்கல் ஜர்னியா மாத்த போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பாட்டுல ஆரம்பிக்கலாமா? ஒரு கிளாசிக்கல் சாங்ல ஆரம்பிக்கலாம். ஆரம்பிங்க. போட்டு இருக்கும் சட்டையில பொத்தல் ஒண்ணு கண்டு பூட்டா ஊசி போட்டு தைக்கிறது அந்த காலம். போட்டு இருக்கும் சட்டையில பொத்தல் ஒண்ணு கண்டு பூட்டா ஊசி போட்டு தைக்கிறது அந்த காலம். இப்ப ஓரம் கிழிச்சு விட்டு ஓட்ட போட்ட ஜீன்ஸ் பேண்ட ஒசத்தியா வைக்கிறாங்க இந்த காலம். இப்ப ஓரம் கிழிச்சு விட்டு ஓட்ட போட்ட ஜீன்ஸ் பேண்ட ஒசத்தியா வைக்கிறாங்க இந்த காலம். நல்ல பேண்டு வேலை 1000, ஓட்ட பேண்டு வேலை 10,000. அப்பா, இப்ப நடக்கிற ட்ரெண்ட் பத்தி சூப்பரா சொன்னீங்க சார். ஆமாங்க, துப்பாக்கியால சுடுறாங்களா? ஆமா. ஓட்ட பேண்ட் 10,000 ரூபாங்க. நல்லா இருக்கிற பேண்ட் 1000 ரூபாய் தான். அப்பா ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஜீன்ஸ பத்தி சொல்லுங்க. வேட்டிய பத்தி சொன்னீங்க. நான் உங்க பேரண்ட்ஸ பத்தி கேக்குறேன். அம்மா, நீங்க அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா? ரெண்டு பேரும் கலந்து. ஓகே, இந்த மியூசிக்கல் ஜீன்ஸ் எங்க இருந்து கிடைச்சது உங்களுக்கு? அது பேரண்ட்ஸ் கிட்ட. இதுல என்ன விஷயம்னா, எங்க அம்மாவும் நல்லா பாடுவாங்க, வாய்ஸ் நல்லா இருக்கும். அப்பா சைட்லயும் பாடுவாங்கன்னா they are not stage singers or professionals. அவங்க வந்து சும்மா வீட்லயே அந்த முணுமுணுக்கிறது பாத்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாருக்குமே டோட்டலா நல்லா இருக்கும். சோ ரெண்டு பேர் ஜீன்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஓ சார், உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா வந்து இசை பாட மாட்டாரு, வசை பாடுவாரு. ஆனா எங்க அப்பாவோட தாத்தா இசை பாடியிருக்காரு, ஹரிகதா பண்ணிருக்காரு. ஓஹோ, அது வந்து யாருக்குமே தெரியாது. பிறகு வந்து ஏதோ இருக்கணுமே, ஜெனட்டிக் இருக்கணுமே நான் விசாரிக்கும் பொழுது அப்பதான் சொன்னாரு, எங்க அப்பாவோட தாத்தா. ஓஹோ, அப்பாவோட தாத்தா. அப்பாவோட தாத்தா. ஓ, பொதுவாவே ஜெனடிக்ஸ் பாத்தீங்களா எப்படி டிஎன்ஏ அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வருது? இல்லங்க, ஜெனடிக்ஸ் அப்படிதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தலைமுறை இருக்குன்னா மூணாவது தலைமுறைக்கு தான் அது வொர்க் அவுட் ஆகும்ன்றதே இது ரிசர்ச்சே அதுதானே. ஓகே, சோ நான் ஆங்கரா இருக்கேன் அப்படின்னா எங்க அம்மாவோட அம்மம்மா ஆங்கரா இருந்தாரு. என்னமோ டவுட்டா இருக்கு. ஆங்கரா இல்லன்னா கூட ஆங்கர்க்கான குவாலிட்டிஸ் எல்லாம் குட் லுக்கிங் அண்ட் எதனா அதெல்லாம் இருந்திருக்கும். குட் லுக்கிங் என்ன பத்தி தான் சொன்னாங்க. இந்த ஜெனடிக்ன்றது வந்து கண்டிப்பா ஒத்துக்கணும். இல்ல 1 மினிட் சார், குட் லுக்கிங் ஏதோ சொன்னாங்க இல்லையா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜெனடிக்கை பத்தி. அதனால நீங்க சூப்பரா விளையாட போறீங்க. நான் கொடுத்துற ஒரு 50,000 அட்வான்ஸ். அடேங்க, நான் நினைச்ச எல்லாமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தேனா அமௌண்ட் எவ்வளவு? 10 லட்சம் ஜெயிச்சிடலாம்.
நீங்க 4 ரவுண்டும் சரியா விளையாடினா ஒரு மிஸ் மேட்ச் கூட பண்ணாம. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி ஓகே. ஜீன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அசல் டு அசல். இந்த ரவுண்ட்ல ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கிட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க மேட்ச் பண்ணணும். ஒவ்வொரு சரியான மேட்சுக்கும் நான் 20,000 கொடுத்துருவேன். நீங்க ராங்கா மிஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு 10,000 திருப்பி கொடுத்துடணும். நீங்க யாருன்னு என்கிட்ட குழு கொடுத்துட்டீங்கன்னா நான் 20 நேரத்துல 5,000 உங்களுக்கு தந்துறேன். சார் உங்களுக்கு எல்லாமே ரகசியமா சொல்லு, இப்படியே ஓபனா சொல்லுவீங்க சார். எல்லாமே பப்ளிக்கா சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரனை கூப்பிடலாமா? லெட்ஸ் இன்வைட் பேரண்ட்ஸ். குழந்தைங்க வாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ABC பேரண்ட்ல இருந்து ஒரு பேரண்ட செலக்ட் பண்ணனும். பி. ஓகே பி. ஓகே பேரண்ட் பி. அவங்க என்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் நான் கண்டுபிடிச்சேனே. அப்படியே பேரண்ட் பி சைல்ட் 1. இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கா? இல்லையா அனிதா மேடம்? நோ. சைல்ட் 2. ஓகே. அப்படியா? ஐயோ கடவுளே, இவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ் கூட விளையாடுறாங்க சார். அதனால அவங்களுக்காக மற்றவங்களையும் பார்க்கலாம். சைல்ட் 3. இவங்களுக்கு மூக்கும் கொஞ்சம் மேட்சிங்கா தெரியுதே, இல்லையா? கொஞ்சம் நீங்க ஆப்டிகல் கிடைக்குங்க, முடிஞ்ச உடனே கொஞ்சம் போங்க. போட்டுமா? சைல்ட் 4. ஏய் குட்டு கண்ணா. சைல்ட் 5. இவங்க வீட்ல சீக்ரெட் எல்லாம் பேசலாம் இல்லையா? இங்க வந்துட்டு பேசலாம். கன்ஃபார்ம் 2 தான். சைல்ட் 2. 2 தானா? ஓகே, ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். பேரண்ட் பி அண்ட் சைல்ட் 2 சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். ஜெயிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச். பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி தெரியும்? எல்லாரும் அவங்க அப்பா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லங்க, உங்க ஜெராக்ஸ்ங்க அப்படியே லிப்ஸ் ஆகட்டும், அந்த டைட் க்ளோஸ் மூக்கு கண்ணு லிப்ஸ் கூட ஆமா மூணு இருக்குது. அது ஜெனரலா பாக்கும்போது வேணாங்க அந்த கலர் வேணா கொஞ்சம் அப்பா மாதிரி இருந்திருக்கலாம். அத வச்சு வேணா சொல்லி அப்பா கலரோ கொஞ்சம் கலர் என்ன அத வச்சு வேணா ஜெனரலா சொல்லுவாங்க எப்பவுமே. பட் நம்ம ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இதன டைட் க்ளோஸ் அப் வைக்கும்போது பார்த்தால அப்படியே தெரியுங்க. உங்க அவங்க எல்லாம் இவ்வளவு அப்சர்வ் பண்ணல இல்லையா? பையன் வந்து அம்மா மாதிரி இருந்தா ரொம்ப லக்கும்பாங்க. லக்கு தான் போங்க. சார் சொல்ல மறந்த கதையில சேரன் சாரோட ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. நான் அத பார்க்கவே இல்லையே. ஏன் பார்க்கல நீங்க? எனக்கு அவர் நடிக்கிறதுல யார் பாக்குறது? நான் ஏன் பிடிக்காது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படியா? அதனால தானே நீங்க மறுபடியும் வரல? அதோட நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா அது வந்து இவருக்கு புரியல. நான் வேண்டாம்னு சொன்னப்போ புரியல அவருக்கு. அவர் வந்து ஒரு சர்டன் பீப்புள் நிறைய பேர் வந்து ஒரு இதுல, அதாவது படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே நடந்ததை சொல்றேன். ரிலீஸ் ஆன உடனே பெரிய உணவு விடுதி, அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனோடனே ஒரு லேபர்ஸ் எல்லாம் ஒரு சர்வர் 2 பேர் தான் வந்து பரிமாறுவாங்க. ஒரு 5-6 பேர் வந்துட்டான். சார் உங்க படத்தை பார்த்தேன் சார், நல்லா நடிச்சிருக்கீங்க சார். ஆனா சார் என்னப்பா சார், இந்த நீங்க நடிச்ச அந்த கதாபாத்திரத்தை யாரு வேணாலும் செய்யலாம், ஆனா நீங்க செய்யற வேலை இன்னொருத்தர் செய்ய முடியாது. அப்ப கேட்டேன், என்னப்பா நான் செஞ்சுட்டேன், நான் ஃபோக் சாங் இல்ல சார், நீங்க பாடின பாட்டை கேட்டுட்டு தான் நான் வந்து BA படிச்சு கூட அந்த மதப்புல இருந்து கீழே இறங்கி இந்த வேலைக்கு வந்து இன்னைக்கு நான் குடும்பத்தை காப்பாத்துறேன். எந்த வேலையும் கிடைக்காம சும்மா இல்லாம. அப்படி என்னன்னு கேட்டேன். நான் பாடின பாட்டை பாடி காமிக்கிறான். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியல் சின்ன பொறி, எழு எழு தோழா உன் எழுச்சி, இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை.
எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. பா சூப்பர் சார், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்கீங்களோ மோட்டிவேஷன், யாருக்கு தெரியும்? யாரு கேட்டாலே பாத்தீங்களா? பாத்தீங்களா இந்த வரிகள் எனக்கு அப்பப்ப ஞாபகம் வரும். கொஞ்சம் சோர்ந்து கிடந்தேன்னா அந்த வரி ஞாபகம்னா அப்படி எந்திரிப்பேங்க. என்ன போல வந்து எத்தனை பேர் எந்திரிப்பாங்க நினைச்சு பாருங்க நீங்க. சோ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டு நீங்க பாடி பாடி நாங்க கேட்ட காதுக்கு வந்து நீங்க நடிக்கிறது வந்து யார் வேணா செய்வாங்க, ஆனா இந்த மாதிரி பாடல்களை கொடுக்க முடியாது. 100க்கு 150% உண்மை இருந்தது. அப்பயே முடிவெடுத்தேன், வேண்டாம் நம்ம வேலையை ஒழுங்கா செய்வோம். ஓகே, செய்யற வேலையை ஒழுங்கா செய்வோம். ஓகேம்மா, தேங்க்யூ. சோ நெக்ஸ்ட் பேரண்ட் ஏ ஆர் சியா? சி செலக்ட் பண்ணுங்க. பேரண்ட் சி. எஸ். சைல்டு 1. எஸ் எஸ்ஸா? யா இதானா மேட்ச்? யா யா கரெக்ட். ஆனா ஆடியன்ஸ்க்காக மக்களுக்காக பார்க்கலாம். இல்ல எங்களோட உங்களோட சாய்ஸ் சொல்லிட்டீங்க. சைல்டு 3. உங்களுக்கு மேட்ச் ஏதாவது தெரியுதா? கண்ணு தெரியுதுன்னு சொல்றாங்க அவங்க, இப்போதான் இல்லன்னு சொன்னாங்க. இல்ல சைல்டு 4. இல்ல இல்ல ஜெனடிக்ஸ்ல ஹைட் இது இன்னும் கொஞ்சம் வயசாகுது. சைல்டு 5. இல்ல இது இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கா? நோ. ஓகே, மறுபடியும் சைல்டு 1 பார்க்கலாம். சைல்டு 1. சோ இவரேதான். இவரேதானா? ஃப்ரீஸ் பண்ணிடுமா? நோ டவுட், கன்ஃபார்ம். ஓகே, பேரண்ட் சி அண்ட் சைல்டு 1 சரியான மேட்சா தப்பான மேட்சா ஃப்ரீஸ் பண்ணி பாப்போமே. ஆடேங்கப்பா, இதுதான் மிஸ் மேட்ச் ஆச்சு. அம்மா நீங்க கிளம்புங்கம்மா. நீங்க குழந்தைங்க யாரும் கிளம்ப வேணாம், நீங்க மட்டும் போயிடுங்க. நீங்க மட்டும் போயிடுங்க. இந்த பக்கத்துல இருந்து குழந்தைங்க யாருமே போகல, அம்மா மட்டும் போயிட்டாங்க. இப்ப லாஸ்ட் ஆப்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களை பார்க்கலாம் நாம. ஓகே, சோ பேரண்ட் ஒரு 10,000 கொடுத்துடுங்க. குடுக்குற மாதிரி குடுப்பேனா, நீங்க வாங்குற மாதிரி வாங்கிப்பீங்களா? இல்ல நான் வாங்குற மாதிரியே வாங்கிக்கிறேன். ஆப்ஷன் ஏ சைல்டு 1. இவன் தான் குழப்பிட்டான். ஒரு 10,000 போயிடுச்சு. சைல்டு 3. இந்த மூக்குத்திய குத்த வச்சு ஏமாத்துறீங்க பாத்தீங்களா? சைல்டு 4. நோ. சைல்டு 5. எஸ். எஸ்ஸா? இல்ல இல்ல எப்படி இல்ல கண்ணை பார்க்காத. சேம் கண்ணு. சேம் கண்ணா? கண்ணு பாருங்க, அப்படியே சேம். கண்ணு காட்டி கொடுக்குதே. ஓ பாருங்க, கண்ணுல இருக்கிற ஒயிட் கண்ணு பாருங்க, கண்ணு சேம்ங்க. சேம். நீங்க மத்தலாம் பார்க்காதீங்க. ஓகே, சோ ஃப்ரீஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார். பேரண்ட் ஏ சைல்டு 5. ஆமா ஆமா, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? அந்த மத்ததெல்லாம் மேபி அப்பா ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், கண்ணு மட்டும் அம்மாவை காமிச்சு கொடுக்குதுங்க அப்படியே. ஓகே சரி, அப்போ பார்க்கலாம் சரியான மேட்சா தப்பான மேட்சான்னு. முதலு என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊடுற விதிலு. குமிச்சி கொண்டா போட்டு கூவுற குயிலு. அம்மா நீங்க கூட வந்துடுங்கம்மா. ஓட்டுற ரயிலு. இல்ல இப்ப இந்த படியா இந்த பையனா? ஏன்னா இப்ப அங்க பாக்குறான், அம்மா பாக்குறான், கண்டுபிடிச்சிட்டான்டா. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா பார்க்கலாம். முதல்ல பாத்துருக்கேன். ஆமா, கண்ணையும் பசுவையும் பிரிச்சு நாலுதான். அவங்களோட குழந்தை யாரு? அங்க போங்க. யாருமே இல்லையா? என்னடா நீ பாக்கல, இப்ப சிரிக்கிறான். ஆமா, முதல்ல சிரிச்சுனா 10,000 ரூபாய் ஓடி இருக்கணும். இல்ல ஒரு 10,000 ரூபாய் எடுத்துருப்பேன்ல, உனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருப்பேன்ல. முன்னோட ஓகே, நான் 20,000 கொடுத்தேன். நீங்க உங்களுக்கு 10,000 கொடுக்கலப்பா. கொடுக்க 20,000. 20,000 விட்டு பாத்தீங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் சித்ரா. ஓகே,
கரெக்டா சார் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா. எல்லாரும் சொல்றது கண்ணும் கலரும் மட்டும் தான் நானு, இது எல்லாமே அவங்க அப்பா தான். கரெக்டா அதேதான் இவங்களும் சொன்னாங்க. ஓகே, இவர மாதிரிதான் என்னோட ஜோடியும் சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா அவர் என்னோட ஹஸ்பண்டும் இந்த கலர் தான், கருப்பு தான் அவரு, நான் வெள்ளை. அதனால எங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஹைட்ல இருந்து எனக்கு எல்லாமே. கலரை பத்தி பேசினா பிடிக்கவே பிடிக்காது. இல்ல நீங்க ரொம்ப கலரா இருக்கீங்க. என்னோட கலரை பத்தி நான் பேசல. கலர் நம்ம பாடி இது இல்லைங்க, மனசோட கலர் பார்க்கணும். அடிச்சாங்க என்ன கலர் சார்? என்னம்மா என்ன கலர்? எல்லாம் மேக்கப் போட்டு கலர் எல்லாம் போட்டுக்கலாம், ஆனா மனசு கலர் மாத்த முடியுமா? அது முடியாது. முடியாது இல்லையா? ஆமா, ஆமா. அதான் கலர், அதான் ஜீன்ஸ். அதான் இல்ல jeans. இல்ல ஒன் மோர் திங், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கருப்பா இருக்கணும், பெண்கள் வந்து வெள்ளையா இருந்தாதான் சூப்பர் ஜோடி. அது என்ன இப்படி சொல்லிட்டாங்க? இப்ப பெண்கள் கருப்பா இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்படியே மாத்திரலாம். ஓகே, ஏதாவது கேட்கணுமா? கேட்கணும். நீங்க பாடின பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி. ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, ஆமா. அந்த பாடல ஒரு 2 லைன் பாடணும். காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, ஜும்மந்திர காளி ஓட்டு சுத்த வைக்கிற, என்னாடி விட்டு புட்ட ரொம்ப பேசுற, கண்ணாடி நெஞ்சு மேல கல்லு வீசுற, திண்டாடி 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 சொக்கி நிக்கிற, அடி என்னடி என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி, என் மனசு வங்கிடத்தில் மாட்டுக்கிட்டே. ரொம்ப நல்லா பாடுனீங்க சார். இப்ப மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார்க்காக அவருக்காக ஒரு பாடலை பாடினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஓ, இருக்கும். கண்டிப்பா. மண்ணில் தோன்றிய மாமணிதா எங்கள் அப்துல் கலாம், விண்ணை தொட விரைந்தீரோ, விண்ணை தொட விரைந்தீரோ, மீண்டும் இந்த மண்ணில் பிறந்து இந்தியாவை வல்லரசு ஆக்க வருவீரோ, வருவீரோ அப்துல் கலாம், எங்கள் அறிவியல் ஆசானே, பண்பு மிக்க மாமனிதரே, வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்கள் புகழ் வாழ்க, உங்கள் நெறி வாழ்க, நீடூழி வாழ்க வாழ்க. அப்துல் கலாம் மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா கிடைப்பாரா நம்ம நாட்டுக்கு அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. மண்ணை தோண்டி தங்கம் எடுப்பாங்க, ஆனா மண்ணுக்குள்ளே தங்கத்தை புதைச்சோம் அப்படின்னா அது அப்துல் கலாம். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. ஓகே, சோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற காசு 80,000. ஓ, சோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா. ஜீன்ஸ்ல நம்ம செகண்ட் ரவுண்ட் கெஸ் இல்ல மிஸ். இந்த ரவுண்ட்ல நீங்க சரியா மேட்ச் பண்ணீங்கன்னா 20,000, சரி, தப்பா பண்ணீங்கன்னா 20,000 கொடுத்துடணும். ஒரு 10,000 கூடி போச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 10,000 மட்டும் தான். ஏமாந்துட்டேன். இல்ல, இந்த ரவுண்ட்ல நீங்க சூப்பரா விளையாடுவீங்க. ஏன்னா இது செலிபிரிட்டி ரவுண்ட். ஓகே, கொஞ்சம் கண்ணை நல்லா தரும். ஆமா ஆமா, பாக்குறேன். கொஞ்சம் விளக்கான போட்டு வந்திருக்கணும், மறந்துட்டேன். ஓகே, சோ இதுல 5 கேட்டகரி இருக்கு. அந்த 5 கேட்டகரி பார்க்கலாம். அதுல இருந்து 3 கேட்டகரி நீங்க விளையாடணும். ஓகே ஓகே. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங், ஆட் மேன், அவுட். இதுல இருந்து ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலிபிரிட்டி கிட்ஸ் வச்சுக்கலாமா? கிட்ஸ் வேண்டாம். நீங்க என்ன இத்தனூண்டு குழந்தைங்களை எங்க போய் பாத்தீங்க? கொஞ்சம் வளர்ந்த சரி, பசங்க அப்புறம் childhood கண்டுபிடிக்க பேரண்ட்ஸ். ஓகே, செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். ஓகே, மியூசிக் டைரக்டர் தமன் உங்க ஃபீல்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. சேம் மியூசிக், அதனால தான் இன்னைக்கு மியூசிக் ஃபேமிலி கொடுத்திருக்கோம். தமனோட மதர் யாரு? அம்மா. ஆப்ஷன் ஏ. அது கண்டுபிடிக்கலாம். நிறைய இருக்கு ஒற்றுமை. ஃபீச்சர்ஸ் பாருங்க. பி. இல்ல, பி கண்டிப்பா இல்ல. இல்ல, சி. இது வரலாம். சியும் கண்டிப்பா இல்லன்னு நினைக்கிறேன்ல. சி கொஞ்சம் D. மேட்ச் மாதிரி இருக்கு. டி இருக்கலாமா? பாருங்க, மேட்ச் ஆகுது. டி மேட்சிங்கா இருக்கா? இதுதான் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ். ஆப்ஷன் டி. தமன். இது தப்பாகிறது வாய்ப்பு இல்ல, ஏன்னா அந்த சாயல் இங்க அடிக்குது. எப்படியோ ஒரு கொஞ்சம் அந்த மூக்கு பாருங்க, அந்த மூக்கு பாருங்க. மூக்குத்தி இருக்கு, பார்த்தேன். மூக்கு
அந்த கண்ணாடி. freeze பண்ணிட்டு கண்ணு பாப்போம். freeze பண்ணிட்டோம். பண்ணிட்டீங்க. ஆப்ஷன் டி தமனோட மதர் கரெக்டா இதுதான். இல்ல ராங்கா பார்க்கலாம். இவங்க பேரு சாவித்ரி, தமனோட மதர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்களோன்னு நினைச்சேன், ஆனா கரெக்டா தான் சொல்லிட்டீங்க. எனக்கு ஆனா தேர்ட்ல தான் கொஞ்சம் Doubt ஆயிருக்கு. Option C ல. சீல இவரானா சொல்லிட்டாரு. சரி இவர் தப்பா சொன்னா நம்ம திட்டலாமேன்னு நினைச்சேன் நானு. என்ன இது எங்க பாருங்க ரொம்ப எங்க சான்ஸ் கொடுமை. பாக்குறான் பாருங்க. அதான். பாருங்க. திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது பழகிருச்சுங்க. வீட்ல இருக்கிற தோஷம் இங்கேயும் வந்துச்சு. So, இன்னொரு கேட்டகரி இப்ப செலக்ட் பண்ணுங்க. ஓகே. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் இருக்கு, செலிபிரிட்டி கிட்ஸ் இருக்கு, செலிபிரிட்டி சிப்ளிங் இருக்கு, ஆட் மேன் அவுட் இருக்கு. சைல்ட்ஹுட் போயிடலாம். சைல்ட்ஹுட் சைல்ட்ஹுட் போலாம். ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். இவங்க யாரு? ஆப்ஷன் ஏ ஸ்ருதி ஹாசன், இல்ல இவங்களும் ஷார்ப்பா இருக்கும் மூக்கு. பி ரம்யா நம்பிசன், நான் இது வச்சாகல. ஆப்ஷன் சி சோனாக்ஷி, சோனாக்ஷி இல்ல, சுத்தமா இல்ல. கிடையாது. டி ஹன்சிகா. ஹன்சிகா மாதிரி இருக்காங்களா? கொஞ்சம் இருங்க இருங்க. ஹன்சிகாவை பார்க்கணுமா? கொஞ்சம் யாரு ஹன்சிகாவே? பாக்குறாரு பாருங்க, அங்க பாருங்க, அங்க என்ன பாருங்க. இது? இல்ல அந்த மூக்கு ஒத்து போகுது, மூக்கு ஒத்து போகுது, கண்ணு ஒத்து போகுதுப்பா. கண்ணு கூட இதுதாங்க. இவங்க தானா? அங்கதான் இருக்கணும். மேட்ச் பண்ணிடலாமா? இவங்கதான். அப்புறம் என்ன? ஹன்சிகாவோட சைல்ட்ஹுட் போட்டோன்னு சொல்றாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். சரியா தப்பா பார்க்கலாம். ஓகே. சார் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆமா. ஏன்ட்டு அப்பப்ப கதான்னு பாரு. ஹன்சிகா நடிச்ச படம். ஹன்சிகானா யாரும் பாரு. இப்ப பாருங்களேன் சார், ஹீரோயினை பத்தி எல்லாம் ரொம்ப பயோடேட்டா எல்லாம் உண்மையிலே வச்சிருக்கீங்க. தெரியாதுங்க, நிஜமாலுமே தெரியாதுங்க. இல்ல உங்ககிட்ட ரெஸ்யூம் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், முன்னாடியே உங்களுக்கு தெரியாது ஹன்சிகாவோட சைல்ட்ஹுட் போட்டோன்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க கொஞ்சம் நிறுத்துங்க. 10,000 10,000 20,000 கொடுத்துட்டோம். இது தனியா கவனிச்சுக்கலாம். இது தனி அக்கவுண்ட்லயா? Okay. தனியா கவனிச்சுக்கலாம். ஆமா correct. கவனிச்சுக்கோங்க. இப்ப லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேட்டகரி இந்த ரவுண்ட்ல. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங், ஆட் மேன் அவுட். சிப்ளிங் எடுத்துக்கலாமா? சரி அது போலாம். ஓகே, செலிபிரிட்டி சிப்ளிங். ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ். ஐஸ்வர்யாவா? ஆமா ஐஸ்வர்யா தான். இவங்களுக்கு எல்லாமே தெரியும், சும்மா கேக்குறாங்க. ஐஸ்வர்யாவா? ஐஸ்வர்யாவோட பிரதர் யாரு? அதான் क्वेश्चन. ஆப்ஷன் ஏ இவங்களா, பி ஏதாவது ஃபீச்சர்ஸ் மேட்சிங்கா இல்ல, இருக்கா? இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது. எப்படிப்பா ஆகுதா? அது மாதிரி தெரியும். நீங்க சொன்னா சரி. நான் வரல இந்த ஆட்டத்துக்கு. அது மாதிரி இருக்கு. நான் அடுத்து போடுங்க. அடுத்தது இது இல்ல. இப்ப எனக்கு பி டி இந்த குழப்பத்துல இருக்கு. இன்னொரு தடவை போடுங்க. பி போடுங்க. பி இல்ல டி போடுங்க. இதுவே தான். கண்ண பாருங்க, மூக்க பாருங்க, மூக்கா பாருங்க. நீங்க நல்லா பாருங்க. நாங்க எடுத்துக்கிறோம். பிரதர் சிஸ்டர்ஸ் தானங்க. சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? சார் அது போட்டோ சார். போட்டோ சொல்லாது சரி அப்படியே சார். நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு Jeans இல்லைங்க. தான். இல்ல, இவங்கள பாத்துட்டு இவங்கள இதுல வந்து பாத்துட்டு என்னோட choice எனக்கு ஒரு photo. டவுட் வந்துட்டு நான் குழம்பிட்டேனோன்னு ஆ. மறுபடியும் போட்டு காமி போடுங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ கண்டிப்பா இல்ல. பி கண்டிப்பா இல்ல. சி சி போடுங்க. கண்டிப்பா இல்ல. இல்ல. கண்டிப்பா இல்ல. இருக்கு. சோவல் அது நீள்வட்டம். இந்த நீள் வட்டத்தை வச்சு ஆ, ஒரு அளவு ஒத்து போகுது. எவ்வளவு அளவு? நிறைய தான் ஒத்து போகுது. அப்ப இவங்கள தான் இருக்கணும். டீயை விட அதிகமா ஒத்து போற இதுதான். சி தான். மாத்திட்டீங்களா? நான் மாத்திட்டேன். ஃப்ரீஸ். ஆ. ஆப்ஷன் சி இவங்க தான் பிரதர்னு சொல்றாங்க. பார்க்கலாம்.
நம்ம ஜீன்ஸ் விளையாடினாங்க So, அப்ப வந்தபோது பிரதர் கூட தான் வந்தா ஐஸ்வர்யா சோ அந்த ஸ்டில் தான் இது நைஸ் நல்ல வேலை கரெக்டா மாத்திட்டோங்க கரெக்டா சொல்லிட்டீங்க இந்த ரவுண்ட் சூப்பர் ஓகே थैंक यू 60000 ஜெயிச்சிட்டீங்க நீங்க பாருங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க் யூ சாரோட பாட்டு கேட்டோம் உங்களோட பாட்டு கேட்க விரும்புறோம் பாதையிலே கல்லுரலாம் முத்துந்தில்லாலே பாடி பாடி குத்துரலாம் முத்துந்தில்லாலே பாடி பாடி எடுத்தோலக்க முத்துந்தில்லாலே பக்கமெல்லாம் நோகுதம்மா முத்துந்தில்லாலே அசும் அசும் அடுத்த தெரு கல்லுரலாம் முத்துந்தில்லாலே ஆடி ஆடி குத்துரலாம் முத்துந்தில்லாலே ஆடி ஆடி எடுத்தோலக்க முத்துந்தில்லாலே அங்கமெல்லாம் நோகுதம்மா முத்துந்தில்லாலே அசும் அசும் சும் 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 ஓகே சோ செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம் Okay. மூணாவது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஜீன்ஸ்ல நம்ம மூணாவது ரவுண்ட் தலைமுறைகள் ஓகே இன்னைக்கு நீங்க தலைமுறைகள் ரவுண்ட்ல விளையாட போற ஃபேமிலி ஓகே தெலுங்குல மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சாரோட ஃபேமிலி இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஜம்பிள் டப்பை சிரஞ்சீவி சாரோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாமே இருக்கு ஆமா இந்த பக்கத்துல நம்பர்ஸ் இருக்கு அதான் அவங்களோட ஃபேமிலி ட்ரீ சரி. சோ நம்பர் 1 2ல சிரஞ்சீவி சாரோட அம்மா அப்பாவோட போட்டோஸ் ஓட்ட வைக்கணும் நீங்க வெரி குட் இந்த ரவுண்ட்ல ரூல்ஸ் என்னன்னா நீங்க எல்லா போட்டோஸும் கரெக்டா விளையாடினா ஒரு 1 lakh rupees கொடுத்துடுவோம் கிஃப்டா 1 lakh இந்த ரவுண்ட்ல இப்போ இந்த கேம் ஆடும்போது நீங்க மிஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா அந்த 1 lakhல ஒரு 10,000 குறைஞ்சிடும் அப்புறம் லக்கி ஸ்டார் வந்ததுன்னா அந்த லக்கி ஸ்டார் உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே கலர்ல காமிக்கும் ரெட் கலர்னா லேடிஸ் சாருக்கு ஒரு போனை போட்டு அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பி அப்படியே சொல்லிடுங்கன்னு கேட்டுறலாம் சார் அதை விட ஈஸி என்னன்னா உங்க போனை எடுத்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா சாரோட போன் எங்க இருக்கு பாருங்க கொஞ்சம் செக்யூரிட்டி எடுத்துட்டு வரலையே ரொம்ப சந்தோஷம் அப்பா சோ இந்த கலர் ஃபார்மேட் என்ன யூஸ் என்னன்னா ரெட் கலர் ஃபார் லேடிஸ் கிரீன் கலர் ஃபார் ஜென்ட்ஸ் சரி அப்புறம் ஒரு டைம் பாம் கூட இருக்கு இந்த ரவுண்ட்ல இந்த டைம் பாம் வந்ததும் 60 செகண்டுக்குள்ள நீங்க ஒரு போட்டோ ஒட்ட வச்சிடணும் இல்லாட்டி ஒரு 10,000 போயிடும் ஏதோ ஒரு போட்டோ உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்ச ஒரு போட்டோ இழக்க போகிறோமா இல்ல 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 நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க நம்பர் 1ல சிரஞ்சீவி சாரோட அப்பாவோட பிக்சர் தான் வைக்கணும் இததான் வயசான ஒருத்தர் இருக்காரு ஓகே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டேன் ஓகே நம்பர் 1 கரெக்ட் சார் ஆமா வெங்கட் ராவ் சார் இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருந்தாங்க பார்த்தாலே தெரியுது சோ நெக்ஸ்ட் அவங்க அம்மாவோட அம்மா இதுல வயசானது யாருன்னு பாருப்பா சாரி போட்டுருக்காங்க அதேதான்ப்பா எஸ் அவங்கதான் இவங்க தானா அவங்களேதான் அப்ப நம்பர் 2ல வச்சிடுங்க ஓகே இவங்க பேர் அஞ்சனா தேவி அடுத்தது இப்ப நெக்ஸ்ட் நம்ம 3 to 8ல இருந்து இவங்களோட குழந்தைங்க சோ 3ல முதலாவது குழந்தை யாரு அவங்களோட போட்டோ தான் வைக்கணும் நீங்க சோ நம்பர் 3ல யாரு சிரஞ்சீவி சார் தான் ஃபர்ஸ்ட் சிரஞ்சீவி சார் தானே ஃபர்ஸ்ட் ஓகே சோ போட்டோ கிளிக் பண்ணலாம் ஆமா 3 கரெக்ட் சார் ஆமா இவங்க ஒரிஜினல் நேம் என்ன தெரியுமா கொனிதல சிவசங்கர வரப்பிரசாத் அதான் ஒரிஜினலா அவங்களோட பேரு அதுக்கப்புறம் பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் சிரஞ்சீவி சரி 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 இப்ப நெக்ஸ்ட் நம்பர் 4ல சிரஞ்சீவி சாரோட வைஃப் ஆமா 3 லேடிஸ்ல யாருன்னு பாக்கணும்ப்பா இது 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 ஒரு வாட்டி கிளிக் பண்ணி பாருங்க சார் இந்த போட்டோ எந்த நம்பர்ல 4ல ஓட்ட வைக்க போறீங்களா ஆமா 4ல நம்பர் 4 ஓகே சுரேகா மேடம் பொழைச்சோம் நாங்க சிரஞ்சீவி சாரோட வைஃப் சுரேகா மேடம் தெலுங்குல பிரபலமான காமெடியன் அல்லு ராமலிங்கையா சார் அவங்களோட மகள் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேணும்னா அவங்க குழந்தைங்களோட போட்டோஸ் வச்சுக்கலாம் 9 10 11ல இல்லன்னா நம்பர் 5க்கு போயிடலாம் நம்பர் 5 சொன்னா ஆமா
5 வந்து இவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் கீழ இருக்கார்ல என் அங்க பிரதர். எஸ் அவர்தான். ஏஜ் வைஸ் பாக்கும்போது அவர்தான் சோ தெரியுது. நம்பர் 5ல வைக்க போறீங்களா இந்த ஆமா. போட்டோ? Yes, yes. ஓகே. கரெக்ட் சார். இவங்க சிரஞ்சீவி சாரோட தம்பி நாகபாபு சார். ஓஹோ. இவங்க ப்ரொடியூசர், ஆக்டர், அப்புறம் இப்ப டெலிவிஷன் ஷோஸ்ல கூட நிறைய ஜட்ஜா இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அப்ப கரெக்டா வச்சிருக்கோம். கரெக்டா வச்சிருக்கீங்க. நம்பர் 6 இன்னுமே அது லக்கி வந்து ஸ்டார் வரலையே. sister. ஆறாவது சிஸ்டர் எங்க? சிஸ்டர் தான். ஆறாவது சிஸ்டர் தான். ஆனா எந்த சிஸ்டர் எந்த பாருங்க. சிஸ்டர்னு பாருங்க பாத்து. இவங்கள தான் இருக்கணும். நம்பர் 6ல. ஆமா. ஓகே வெச்சு பார்க்கலாம். டவுட் தான். இதுல கொஞ்சம் சிக்கல்ல மாட்டாம மாட்டிடுவேன் நானு. கரெக்ட். போலச்சே. விஜயா. ஆஹா. இவங்க பேர் விஜயா. அப்ப 7 ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் வருவாங்க. யாரு? அந்த அந்த இன்னொரு சிஸ்டர் இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் இவங்க தான் 7 ஆமா. தான். Number அது 7. sister. ஆமா. 7ல கிளிக் பண்ணி பாருங்க. கரெக்டா இருந்தா ஒரு பாட்டு பாடணும். ஓ. ஓகே. நான் நினைச்சு தப்பா இருந்ததும் தப்பா இருந்தா பரவாயில்ல, நாங்க பாட்டு பாட்டுப்போம். மாதவி. அண்ட் பாத்தீங்களா லக்கி ஸ்டார் கூட வந்திருக்கு. ஆடாடா எத்தனை கிரீன் வந்திருக்கு பாருங்க. இவங்க கிரீன் கலர்னா ஃபார் ஜென்ஸ், ஜென்ஸ். ஓகே. ரெட் கலர் லேடிஸ். சோ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ஒரு பாட்டு கேட்கலாமா? தோர நம்பரிச்ச அரும்பெரும்பு வெத்தலையே ஓட்டாச வச்சதில்ல வீராயி எனக்கு பொன்மையில ஒன்மயக்கம் வீராயி வீராயி பொன்மையில ஒன்மயக்கம் வீராயி. அத்தம்மாவும் மேலே ஆசை வச்சந்தன்னாலே அத்தம்மாவும் மேலே ஆசை வச்சந்தன்னாலே முத்தமிட்ட நினப்பு வந்து மச்சானே ஏ நித்திரைய கெடுப்பதென்ன மச்சானே மச்சானே நித்திரைய கெடுப்பதென்ன மச்சானே. மஞ்ச போடவ கட்டி முதலோரம் போற புள்ள மஞ்ச போடவ கட்டி முதலோரம் போற புள்ள மஞ்ச போடவையில வீராயி என் மனச பறி கொடுத்த வீராயி வீராயி மனச பறி கொடுத்த வீராயி. நாங்க பாடின ஒரு பாட்டு வந்து திரைப்படத்திலே வருது. சரவண பொய்கைங்கிற படத்துல ஒரு செவத்த பொண்ணு கருத்த பையனை காதலிச்சா அவ காதலிச்சா அந்த கருத்த பையனும் செவத்த பொண்ணு ஆதரிச்சா ஆதரிச்சா ஜிங்கு சிக்கா சிட்டு குருவி 2 சந்துக்குச்சா பங்கு வச்சு தட்டு பாக்கு வத்தல மத்துக்குச்சா டண்டன்ன கடி டகிடி இது டாப்பு டக்கர் ஜோடி கொண்டாடட்டும் பாடி நல்லா கொடுத்து வச்ச ஜோடி செவத்த பொண்ணு திருடதாம் திருடதாம் தாம். ஆமா நிஜமாவே இது சூப்பர் ஜோடி. ஓகே இங்க கூட சூப்பரா விளையாடுறீங்க. நெக்ஸ்ட் Okay. போட்டோ யாரோடது? நம்பர் 8ல யார வைக்கலாம்? இன்னொரு கடைசி பிரதர். அந்த ரெட் ஷர்ட்டா இருப்பாருப்பா அவர்தான். ரெட் ஷர்ட். ரெட் ஷர்ட் தான். ரெட் ஷர்ட்டே தான். அவரே தான். ஹீரோ. ஆமா ஹீரோ. ஹீரோ இல்ல. ஆமா. பவர் ஸ்டார் பவன் கல்யாண். எல்லாம் கரெக்ட். இவர்தான். இப்ப சிரஞ்சீவி சாருக்கு 3 Super குழந்தைங்க. hero. ஆமா. 3 குழந்தைகள்ல வந்து இப்ப 2 வந்து பெண்ணு 1 ஆணு. ஆமா. அதுதான் சிக்கலா போது. முத பொண்ணு யாரு? இருங்க இருங்க அங்க இருக்கிறதே பாருங்களேன் நீங்க. அந்த இது ப்ளூ சுடிதார் இருக்காங்கல்ல. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் பையனோட போட்டோ வச்சிருங்க. பையனோட போட்டோ சி சி இவங்களா? இவங்க தானா சிரஞ்சீவி சாரோட பையன்? நான் நினைக்கிறேன். வச்சிருக்கீங்களா? ஆமா. வச்சிருக்கீங்களா நம்பர்? Because he has star look. ஆமா. நம்பர் 10லயா? யா. ராம் சரண் தேஜ் சிரஞ்சீவி சாரோட பையன். இவர்தான் அவர்தான் சாயல். டைம் பாம் கூட வந்திருக்கு சார். ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க இன்னொரு போட்டோ வச்சிடணும். வச்சிரலாமா? இங்க பாருங்க இந்த லாஸ்ட்ல இந்த ஈபா இந்த 15 வச்சிரவா? வச்சிருங்க சீக்கிரமா.
ஏன்னா அது கடைக்குட்டி கடைசியில இருக்கிறதுனால கடைக்குட்டி தான் வரும். கடைக்குட்டி, ஆமா. அதனாலதான் சொல்றேன். இவர்தானே எல்லாத்தோட சின்னவர், அதனால கடைக்குட்டி தான் வரும். அந்த சின்னதை தூக்கி வச்சால வச்சுட்டேன். ரைட் அது என்ன ஆகுதோ பார்க்கலாம். ஓகே ரைட். அப்ப தப்பிச்சேன் நானு. தப்பிச்சேன். பவன் கல்யாண் சாரோட பையன். ஆமா. அகீரா பேரு. அப்படியா? அகீரா நந்தன். இப்போ இந்த 3 பேரு அது அவங்க 2 பேரும் பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்காங்க. இருங்க ஒரே சிக்கல். So, இவங்க 2 பேர்ல யாரு மூத்தவ யாரு? இவங்களா இல்ல இவங்களா? இவங்க கட்டாயம் இவங்கதான். இந்த ஓ இவங்க 9 போட்டுடுங்க. வெரி குட். சிரஞ்சீவி சாரோட முதல் பொண்ணு. முதல் பொண்ணு சுஷ்மிதா இவங்க பேரு. ரெண்டாவது பொண்ணு இல்லங்க. இவங்கதான். இந்த பாருங்க மோச்சாயில அப்படியே அடிக்குது பாருங்க. அவங்கதான். பாருங்க கண்ணை பாருங்க. அப்பா சாயில அடிக்குது பாருங்க. வெரி குட். ஓகே இவங்க பேரு ஸ்ரீஜா. சோ சிரஞ்சீவி சாரோட ஃபேமிலி அங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்பதாங்க சிக்கலே மாட்டுது எனக்கு. இப்ப நாகபாபு சாரோட பையன் யாரு? 3 பேர் இருக்காங்க இல்லையா? ஆமா. இந்த 3 பேர்ல யாரு? இது ஜி தான். ஜி தான் இருப்பாரு. ஜி தான் போடலாம். என்னனாலும் சரி போடுவோம். நாகபாபு சாரோட பையன் இவன் தானா? அப்படிதான் தெரியுது எனக்கு. அப்புறம் மாதிரி இந்த முக சாயல் அடிக்குது. என்னங்க அப்படியே தப்பிச்சுட்டே வர்றாங்க. அதிசயமா இருக்கு எங்களுக்கு. இவங்க பேரு வருண் தேஜ். ஓ வருண் தேஜா? வருண் தேஜ். இப்போ இவங்க 2 பேர் தான் இவரோட சிஸ்டரோட பசங்க யாரு? 2 பசங்க. 2 பசங்க இருக்காங்க. ஆமா. அதுல மூத்தவங்க யாரு? ரத்தம் இருக்கலாம். என்ன மீசை உனக்கு நல்லா இருக்குது. ஆனா இந்த ரவுண்ட் கொஞ்சம் டஃப்ங்க. ரொம்ப டஃப். இது ரொம்ப அநியாயம் அது. என்ன ரொம்ப ஒவ்வொன்னும் இவர் வைக்க எனக்கு இங்க அப்படியே இதாகுது. ரொம்ப கரெக்ட்டுங்க. அப்புறம் இன்னொன்னு அவ்வளவுதான். இது பண்ணல போட்ட வேண்டியதானே. லாஸ்ட் பிக்சர். ஆமா. வைஷ்ணவ். அவரு ஹீரோ இல்ல இவங்க இன்னும் இன்ட்ரோடியூஸ் ஆகல. ஓ இனிமே ஆயிடுவாரு. ஆசையில இருக்காரு. கரெக்ட். சிரஞ்சீவி சாரோட ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஜெயிச்சிட்டீங்க 1 lakh rupees. தேங்க்ஸ் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு. சோ ஜீன்ஸ்ல நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் விளையாட போறோம். ஜாக்பாட் ரவுண்ட். ஓகே சோ நம்ம ஜாக்பாட் ரவுண்ட்ல ரூல்ஸ் என்னன்னா இங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆமா. கர்டன் பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க. கர்டன் தூக்குனதும் உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடும். அங்க இருந்து நீங்க ஒவ்வொரு குழந்தையும் தூக்கிட்டு வந்து இல்லாட்டி இழுத்துட்டு வந்து அவங்க பேரண்ட் முன்னாடி நிப்பாட்டி வச்சு அப்படி 5 பேரையும் மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணலாம். இப்போ இதுல இன்னொரு ஒண்ணு செய்யலாம். ஒரு சாக்லேட்டை நைஸா கொடுத்துட்டு நான் இழுக்கிற மாதிரி இருக்கிறேன், நீ உங்க அப்பா கிட்ட போய் நின்னடான்னு சொல்லி. யாருக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க? குழந்தைக்கு. அப்புறம் அப்பாவுக்கு என்ன கொடுக்குறீங்க? அப்பாவுக்கு அல்வா. அல்வாவா? இவர் ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தையை கொண்டு போலாம். இல்ல ஒருத்தர் மட்டும் தான் அங்க போய் விளையாடணும், இன்னொருத்தர் இங்க இருந்து சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க 60 செகண்ட்ஸ்ல விளையாடலாம், இல்ல 90 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லனா 120 செகண்ட்ஸ்ல நீங்க கரெக்ட்டா மேட்ச் பண்ணலாம். அப்படி நீங்க 120 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இதுவரை நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 2,40,000. ஆமா. அது டபுள் ஆயிடும். நீங்க இங்க இருந்து 4,80,000 ஜெயிச்சிடலாம். இல்ல நீங்க 90 செகண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். 7,20,000 ஜெயிச்சிடலாம். இல்ல நீங்க 60 செகண்ட்ஸ்க்குள்ளே கரெக்ட்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 9,60,000 ஜெயிச்சிடலாம். சோ நீங்க பஸர் பிரஸ் பண்ணதும் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன், உதவி. எவ்வளவு கரெக்டா இருக்கோ சொல்லுவேன் நான் இங்க இருந்து. ஆனா எந்த மேட்ச் கரெக்டோ சொல்ல மாட்டேன். அது மறுபடியும் நீங்களே யோசிச்சு வேற மேட்சை மாத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பஸர் பிரஸ் பண்ணலாம். அப்படி நீங்க லாஸ்ட் 20 செகண்ட்ஸ்க்குள்ள எவ்வளவு வாட்டி வேணாலும் பஸர் பிரஸ் போணும். இல்ல இல்ல ஆர்டர் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒவ்வொரு குழந்தையும் பேரண்ட் முன்னாடி மட்டும் நிப்பாட்டணும். ஓகே ஷூர். ஓகே சோ எந்த டைமர் செலக்ட் பண்றீங்க? 60யா? அப்புறம் 60னா 1 மினிட்டுக்குள்ளே நீங்க இல்லங்க பெருசா நினைப்போங்க. ஓகே வருங்க ஜெயிப்போம். அப்ப நீங்க தான் ஓட போறீங்க. ஓகே சோ நீங்க பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி.
ஆல் தி பெஸ்ட். நீங்க 60 செகண்ட்ஸ் அப்படின்னா 9,60,000க்காக விளையாடுறீங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா ஓகே, இல்லாட்டி இது வரைக்கும் நீங்க ஜெயிச்ச அமௌண்ட்ல half of the amount கொடுத்துடுவோம். அப்படின்னா 1,20,000. எல்லாம் எங்களுக்கு தாங்க. 9,60,000 தான், அவ்வளவுதான். ஆமா. சந்திரமண்டலத்துக்கு flat தான். ஆமா, நாங்க Ready? Curtain up. பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. And your time starts now. பச்சை பாவாடை. ஐயோ, பச்சை பாவாடை. தூக்குங்க. அங்க நீங்க போங்க. டைம் ஆச்சு. அந்த பிங்க் ஷர்ட் என்ன கலர் ப்ராப்ளம் இவங்க தாளா இருக்காங்கல்ல இவங்க நெக்ஸ்ட் கம் ஆன். ஃபர்ஸ்ட் குழந்தை ஃபர்ஸ்ட்க்கு மேட்ச் பண்ணுங்க. முகஜாட அப்படியே இருக்கு, சந்தனம் போட்டு வேற அதே மாதிரி இருக்கு. சந்தனம் கூட இருக்கு. எதுக்கு சந்தனம் போட்டுட்டு வந்தீங்க நீங்க? இது பாருங்க, இந்த பொண்ணு அவங்க கிட்ட சீக்கிரமா. சரி, இவர்ட்ட கொண்டாங்க. இவர்ட்ட எங்க என்ன வேலை கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு? ஐயோ பாவம். அது வந்து அங்க முடியா ஐயோ தூக்க முடியாது. பஜர் பிரஸ் பண்ணல நீங்க. சீக்கிரம் ஐயோ என்ன பண்ணிட்டீங்க சார்? ஐயோ ஒரே ஒரு மேட்ச் நீங்க. ஐயோ ஒரு மேட்ச் கூட தப்பா பண்ணாம எல்லாமே கரெக்டா வச்சிட்டீங்களே. கங்க்ராச்சுலேஷன். வரா தோபரா பத்தி குச்சி கிழிக்க வரா பம்பு சண்டை இழுக்க வரா வாலி பட்ட வளைக்க வரா எம்மா பெரிய கண்ணு நீ எனக்கு பிடிச்ச பொண்ணு. எம்மா பெரிய கண்ணு நீ எனக்கு பிடிச்ச பொண்ணு. இதோ வரா ஈஷா வரா இடுக்க வரா இதோ வரா ஈஷா வரா இடுக்க வரா ஆட்டோ கட்டி பிடிக்க வரா. உங்களை சூப்பரா மேட்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 9,60,000 டோட்டலா நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 9,60,000. ஓகே, தேங்க் யூ. எங்க ஜீன்ஸ் கேம் ஷோல இவ்ளோ பெரிய அமௌண்ட் ஜெயிச்சது நீங்க தான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சிங்கர் சூப்பரா விளையாடி 9,60,000 ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. என்ன ஓட்டம் ஓட வச்சீங்க அம்மா நீங்க. தூக்குங்க வைங்க. ஏன்னா அது ரொம்ப அந்த ட்ரெஸ் கோட் எந்த வீட்லயுமே வைஃப் தாங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆமா, வீட்ல பாத்தீங்கன்னா இந்தாங்க நீங்க இது போடுங்க, குழந்தைங்களுக்கு இது போடுங்க. ஏன்னா நம்ம என்ன ட்ரெஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி குடுப்போம் இல்ல. ஃபைனல் டிசிஷன் நீங்க தான் சொல்றீங்க வீட்ல. அவ்வளவுதானா? புரிஞ்சு போச்சு. சோ thank you parents. thank you. சார் ரொம்ப சந்தோஷம். மேடம் நீங்க ஜீன்ஸ் ப்ரோகிராம் வந்தது எப்படி இருந்தது இந்த கேம் ஷோ? சூப்பரமா வித்தியாசமா இருக்குங்க. அதான் ரியாலிட்டி கேம் ஷோல பாத்தீங்கன்னா சம்திங் டிஃபரண்ட். ஆமா, ஜெனரலி எப்படின்னா குறிப்பிடும்படியா என்ன சொல்லணும்னா இது வந்து என்டர்டெயின் மட்டும் இல்ல, ரொம்ப மண்ட காயுது. அதாவது மூளைக்கு ஒரு சரியான வேலை, கண்ணுக்கு ரொம்ப வேலை, மூளைக்கு வேலை. நீங்க கூட ரொம்ப என்டர்டெயின் பண்ணீங்க. சூப்பரான பாட்டெல்லாம் பாடுனீங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. எவ்வளவு பேருக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டீங்க இன்னைக்கு கூட. சோ ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்படியே இருக்கணும், நல்லா இருக்கணும். Thank you so much. And நீங்க பார்த்துட்டே இருக்கணும் ஜீ தமிழ். Next week again we'll watch you on Jeans. Until then, take care, good night and bye bye.